தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வெகுமதியோ அல்லது ஒரு பரிசோ அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் பிரயாசப்பட்டு கடும் முயற்சி எடுத்து ஜெயம் எடுக்கிறார். ஆனால் அவர் அதை ஜெயித்து தனக்குரியதை ஆக்கி கொள்வதற்கு முன்பாகவே அந்த பரிசு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இந்த உண்மையை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். சில போட்டிகளுக்கு ஒரு பெரிய பணத்தொகையை பரிசு அறிவிக்கிறாங்க. ஒருவர் வந்து அதை உரிமை பாராட்டி தன்னை சொந்தமாக்கி கொள்ள வேணும் அப்படிங்கிறது அந்த பணத்தொகையோட விருப்பமாக அது காத்துட்ருக்குது. இப்போ ஒரு நபர் அதை அடையும்படி செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் பிரயாசப்பட்டு மனம் தளராமல் முயற்சிகளை எடுத்து அந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த பணம் அவங்களுக்கு சொந்தமாகிவிடும். தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட வெகுமதிகளை ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறாரு. நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்படி அவர் காத்திருக்கின்றன. ஆனால் இந்த வெகுமதிகளை சொந்தமாக்கி கொள்றதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்ன தேடினா நான் இந்த வெகுமதியை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு ஆரம்பித்து வேதாகமத்தை வாசித்து என்னுடைய நோக்கத்திற்காக வாழ்வீங்க அப்படின்னா என் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் மிக சரியாக செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அது பரவாயில்ல, உங்களுடைய இருதயம் சரியான திசையில் செல்கிறபடியினால, நல்ல முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறபடியினால நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறாரு. இன்றைக்கு உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் தேவனையே தேடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டாம். உங்களுடைய மனதை அவர் மீது நிலைத்திருக்க செய்யுங்க. அவர்கிட்ட பேசுங்க. அவருடைய வழி நடத்துதலை பின்பற்றுங்க. அவரை நாடுங்க. அப்பொழுது அவரை கண்டடைவீங்க. சமாதானத்தையும் சம்பூர்ண வாழ்வையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நீங்கள் பெறுவீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த இரவு வேளையில் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன தேவைகள்ங்கிறத நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா எங்கள் எல்லாருடைய அடிகளையும் நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மீது ஊற்றுறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உமக்கு பிரதானமான முதலிடத்தை கொடுக்கும்படி நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்கிறோமாப்பா. நாங்கள் உம்மை கனம் பண்ணுகிறோமாப்பா. உம்முடைய நல் தயவிற்காக, உம்முடைய அப்பா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான பரிசு தொகை, நீங்கள் என்னெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்துட்டாரு. குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க. உங்களுக்கான குழந்தை ஆயத்தமாக தான் இருக்குது. உங்கள் கண்களில் தான் நீங்கள் அதை இன்னும் பார்க்கலை. திருமணம் அதே மாதிரி உங்களுக்கான சரியான ஜோடியை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் நீங்கள் உங்கள் கண்களால் அதை பார்க்கலை. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவும் ஆயத்தமாக தான் இருக்குது. இன்னும் எத்தனையோ உங்களுடைய ஆசைகள், இது எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தமாக தான் வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்முடைய கண்கள் இன்னும் அதை பார்க்கலை. அதற்கான ரகசியத்தை தான் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. இந்த ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற வெற்றியை, பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் எல்லா காரியங்கள்லையும் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும். அவரை முதல்ல தேடும்போது நமக்கான பரிசை தேவன் நமக்கு தருகிறாரு. நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறாரு. இன்றைக்கு நாம் இந்த தீர்மானத்தை தான் எடுக்கணும். அமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதோ ஒரு குறைவு இருந்தால் கூட நீங்கள் தேவனை முதல்ல தேடுங்க. எல்லா வழிகள்லையும் தேவனை முதல்ல தேடுங்க. அவரை நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு தேடும்போது அவரை கண்டடைவீங்க. அதனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கண்டடைவீங்க.
உங்களுக்கான பரிசு தேவன் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காரியங்களையும் உங்கள் கண்களில் காட்டுவார். ஆமென். நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. எங்களுக்கு அப்பா உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை ஏசப்பா. இந்த உலகத்தில் அப்பா நீர் மாத்திரம்தான் எங்களை உண்மையாய் நேசிக்கிற தேவன் அப்பா. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனே அப்பா. நாங்கள் எப்படி இருந்தால் கூட எங்களை நேசிக்கிற தேவனே, எங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காம எங்களை அன்பு செய்கிற தேவனே அப்பா. நீர் எங்களுக்கு அப்பா அப்பாவாக இருக்கிறீங்கப்பா, அண்ணனாக இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறீங்கப்பா. எல்லாமுமா இருக்கிற உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா, நன்றி செலுத்துக்கிறோமப்பா. உங்களுடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறோமப்பா. இவ்வளவு நேசிக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா. நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவங்க உள்ளத்தில் அப்பா இப்பொழுது உங்கள் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறாங்கப்பா. நீங்கள் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறத உணர்ந்து கொள்கிறாங்க ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா முழு உள்ளத்தோடு உம்மை தேடுகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளின் குறைவுகளை நிறைவாக்குங்க ஏசப்பா. வெகு காலமாக காத்துட்ருக்கிற அந்த நன்மையை இந்த பிள்ளைகளுடைய கண்களில் இப்பொழுது காட்டுங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உண்மை மாத்திரம் நம்பியிருக்கிற இந்த பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு இன்றைய ஜெபத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செவினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாம் சேர்ந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.